ராஜாதி ராஜ ராஜ குலத்திலக ராஜ மாட்டாண்ட ராஜ கம்பீரர் பல போர்களை வென்ற மகாராஜர் நேபுகாத் நேச்சர் இதோ வருகிறார். ராஜா வாழ்க, ராஜா வாழ்க, ராஜா வாழ்க. யாரெங்கே? உத்தரவு ராஜா. நான் சொன்னதை செய்வித்தீர்களா? ஆம், செய்வித்தேன் ராஜா. நீங்களே பார்த்து தெரிந்து கொள்ளுங்கள். ஆம், நல்லது. இப்பொழுதே தேசாதிபதிகளையும் மக்கள்களையும் வரவழையுங்கள். அப்படியே ஆக கடவுது ராஜா. ராஜா, ராஜா. அமருங்கள் எல்லாரும். சொல்லுங்க ராஜா. தலைவர்களே, தேசாதிபதிகளே, நான் சொல்லியதை கேளுங்கள். நான் உண்டு பண்ணின இந்த பொற்சிலையை நீங்கள் வணங்க வேண்டும். அப்படி வணங்காவிட்டால் அக்கணமே உங்களை அக்கினியில் போடப்படுவீர்கள். இதுவே என் கட்டளை. உத்தரவு மன்னா. அமைச்சர் அவர்களே. உத்தரவு மன்னா. இதை நீங்கள் ஜனங்களுக்கு அறிவியுங்கள். அப்படியே ஆக கடவுது மன்னா. சகல ஜனங்களும் ஜாதிகளும் பாஷைக்காரரும் ஆனவர்களே, உங்களுக்கு அறிவிக்கப்படுகிறது என்னவென்றால், எக்காலம், நாகஸ்வரம், கிண்ணரம், வீணை, சுரமண்டலம், தம்பூரம் முதலான சகலவித கீத வாத்தியங்களின் சத்தத்தை நீங்கள் கேட்கும் பொழுது நீங்கள் தாழ விழுந்து ராஜாவாகிய நேபுகாத் நேச்சர் நிறுத்தின பொற்சிலையை பணிந்து கொள்ள கடவீர்கள். எவனாகலும் தாழ விழுந்து அதை பணிந்து கொள்ளாமற் போனால் அவன் அந்நேரமே எரிகிற அக்னி சுவாலையில் நடுவில் போடப்படுவான் என்றார். என்பதே ராஜா வாழ்க, ராஜா வாழ்க, ராஜா வாழ்க. ராஜாவே, யூதர் பேரில் எனக்கு ஒரு குறை உண்டு ராஜா. ஆம், சொல்லுங்கள். அவர்கள் நீங்கள் செய்வித்த பொற்சிலையை அவர்கள் வணங்கவில்லை ராஜா. நானும் அப்போது பார்த்து கொண்டிருக்கிறேன் தான் இருக்கிறேன். அவர்கள் பெயர் என்ன? சாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோ என்பவர்கள் ராஜா. நான் பார்த்துக் கொள்கிறேன். சாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோ என்பவர்களே, எல்லோரையும் வாருங்கள். வணங்குகிறோம் ராஜா. ஏன் நீங்கள் வணங்கவில்லை? ஏன்? மறுபடியும் உங்களுக்கு ஒரு வாய்ப்பு தருகிறேன். நான் உண்டு பண்ணின பொற்சிலையை நீங்கள் வணங்க வேண்டும். இல்லை என்றால் 7 மடங்கு அக்கினிகள் நீங்கள் போடப்படுவீர்கள். இதுக்கு மேல் நான் உங்களுக்கு விளக்க தேவையில்லை. நாங்கள் ஆராதிக்கிற தேவனை மாத்திரம் நாங்கள் சேவிப்போம். மந்திரியாரே, அவருக்கு எவ்வளவு தைரியம் இருந்தால் ராஜா கிட்டே அப்படி பேசுறார்கள். எரிகிற அக்கினியை 7 மடங்கு ஆக்குங்கள். ராஜா, நீங்கள் எரிகிற அக்கினியில் தப்புவிக்க எங்கள் தேவன் வல்லவராக இருக்கிறார். அப்படி தப்புவிக்கவில்லை என்றால் கூட நாங்கள் உங்கள் பொற்சிலையை நாங்கள் வணங்க மாட்டோம். அவளை இப்போதே அக்கினியில் போடுங்கள். அப்படியே ஆக கடவுது ராஜா. ராஜா, நாம் 3 பேரை தானே எங்க எரிகிற அக்கினியில் போட்டோம். 4 பேராக தெரிகிறார்களே, பயமாக இருக்கிறதே. நானும் அப்போது பார்த்து கொள்கிறேன் இருக்கிறேன். யார் அந்த 4வது ஒருத்தர்? தெரியவில்லையே ராஜா. இப்போதே அவர்களை வரவழையுங்கள். சாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோ என்பவர்களே, வாருங்கள்.
நான் உங்களை நெருப்பில் தானே போட்டேன். உங்கள் சேலையும் கருகவில்லை, உங்கள் முடியும் கருகவில்லை. தண்ணீரிலிருந்து வருவது போல வருகிறீர்களே, என்ன ஆயிற்று உள்ளோ? நாங்கள் தான் முன்னமே சொன்னோமே ராஜா, எங்கள் தேவன் எங்களை தப்புவிக்க வல்லவராக இருக்கிறார். அவரே எங்களை தப்புவித்தார். ஆம், எனக்கு புரியுது இப்போது. மக்களே, தேசாதிபதிகளே, நான் சொல்கிறதே நீங்கள் கேளுங்கள். சாத்ராக், மேஷாக், ஆபேத் நேகோ என்பவர்களின் தேவனே உண்மையான தேவன். இன்றிலிருந்து நாமளும் அவருடைய தேவனை தான் நாம் வணங்க வேண்டும். இதுவே என் கட்டளை.